பின்னால் ஒரு பெரும் கூட்டத்தை சேர்த்து வைத்திருப்பது பெருமையல்ல, அந்த கூட்டம் சமூகத்தில் எப்படி நடந்து கொள்கிறது என்பதில்தான் அந்த நடிகனின் வெற்றியே இருக்கிறது. வணக்கம் மருது உறவுகளே, நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி. வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்று நான் பேசப் போகும் தலைப்பு மிகவும் கசப்பானது, ஆனால் பேசியே தீர வேண்டியது. ஒரு நடிகரோ அரசியல்வாதியோ தன் பின்னால் ஒரு பெரும் கூட்டத்தை சேர்த்து வைத்திருப்பது பெருமையல்ல, அந்த கூட்டம் சமூகத்தில் எப்படி நடந்து கொள்கிறது என்பதில்தான் அந்த நடிகனின் வெற்றியே இருக்கிறது. ஆனால் நடிகர் விஜய் விஷயத்தில் இது தலைகீழாக இருக்கிறது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் ஒரு கூட்டத்தை வளர்த்து வைத்திருப்பது அவரா, அல்லது அவர் நிழலில் வளரும் இந்த மனித குப்பைகளை அவர் கண்டு கொள்ளாமல் விடுகிறாரா என்று சந்தேகம் எழுகிறது. சமீப காலமாக விஜய் ரசிகர்கள் செய்யும் ரகளைகள் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கின்றன. கோவில் திருவிழாக்களில் டிவிகே என்று கோஷம் எழுப்பி பக்தர்களை மன உலசலுக்கு ஆளாக்குவது, வேறு நடிகர் படம் ஓடும் தியேட்டர் சென்று அந்த நடிகரின் ரசிகர்களை சண்டை இழுப்பது, கோவிலில் விஜய் பாட்டை ஒலிக்க செய்வது தொடங்கி பல்வேறு விதமாக இவர்களின் அட்டகாசம் நீள்கிறது. நடிகர் விஜய் எங்காவது செல்கிறார் என்றால் தன் ரசிகர்களை கூடவே அழைத்து செல்கிறார். மக்களை தொந்தரவு கொடுக்க, மற்ற நடிகர்களை கேவலமாக சித்தரிப்பது முதல் சமூக வலைதளங்களில் ஆபாசமாக பேசுவது வரை இவர்களின் தரம் தாழ்ந்த செயல்பாடுகள் தொடர்கின்றன. ஒரு பக்கம் அரசியல் செயல்பாடு இல்லாமல் இருக்கும் விஜய் தன் ரசிகர்கள் செய்யும் இத்தகைய அநாகரிக செயல்களை ஒருமுறை கூட கண்டித்ததுண்டா? குட்டி ஸ்டோரி சொல்லி கைதட்டல் வாங்குவது எளிது. ஆனால் தவறு செய்பவன் என் ரசிகனே இல்லை என்று சொல்லும் துணிச்சல் அவருக்கு இருக்கிறதா? நடிகர் விஜய் அவர்களே, நீங்கள் வளர்த்து வைத்திருக்கும் இந்த மனித குப்பைகள் நாளை ஒரு சமூக மாற்றத்தை எப்படி கொண்டு வரும்? மாற்றுக் கருத்து சொல்பவர்களைக் கூட்டமாகச் சேர்ந்து ஆபாசமாக தாக்குவது, போக்குவரத்துக்கு இடையூறு செய்வது போன்ற கீழ்த்தரமான செயல்களை எல்லாம் எந்த பொதுமக்களும் ரசிக்க மாட்டார்கள். ரசிகர்கள் செய்யும் தவறுகளை தட்டிக் கேட்காது அல்லது அதைக் கண்டு ரசிக்கும் ஒரு மோசமான மனநிலை விஜய் உள்ளாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. அதாவது பேராலய கதவை கூட துறக்க முடியாத அளவிற்கு தொண்டர்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆபத்தை உணராமல் அங்கு சாரம் கட்டப்பட்டுள்ளது. அதாவது பேராலய முகப்பு பகுதியில் சாரம் இருக்கு. அந்த சாரத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், அதே போல சிறுவர்கள் உள்ளிட்டோர் கூடி இந்த தாவேக தலைவர் விஜயை காண்பதற்காக காத்திருந்தார்கள். தொடர்ச்சியாக டிவிகே என பேராலய முகப்பு பகுதி மட்டுமின்றி உள்ளேயும் கோஷமிட்டதால் இங்கு பக்தர்களும் வருகை தருவார்கள். ஆகவே இந்த கோஷத்தை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும். அதன்படி கோவில் நடை திறந்தாலும் தொடர்ச்சியாக 5:30 வரைக்கும் இந்த தாவேக தொண்டர்கள் என்பதை வெளியேற்ற முடியாமல் கோவில் நிர்வாகம் சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு, அதாவது இங்குள்ள காவலர். பொது அமைதியை காக்க வேண்டிய ஒரு நபர் தன் சொந்த ரசிகர்களை ஒழுங்குபடுத்த தவறுவது ஏன்? திரையில் ஹீரோவாக இருப்பது எளிது. விஜய் நிஜ வாழ்க்கையில் ஒழுக்கமான ஒரு கூட்டத்தை உருவாக்குவதுதான் கடினம். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் இவர்களை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் மக்கள் உங்களை ஒரு தலைவராக அல்ல, ஒரு சீரழிந்த கூட்டத்தின் தலைவனாகவே பார்ப்பார்கள். மாற்றம் உங்களிடம் இருந்து தொடங்கட்டும்.